மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் 3 and 12. அதாவது 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். 12ஆம் பாவம் ஆயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துக்கும் மகர ராசி அன்பர்கள். தசநாதன் சூப்பராக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா தொழிலை இழுத்து மூடலைங்க. கொஞ்சம் பேர் தசநாதன் பெருசாக ஃபேவராக நிறைய பேர் சனி தசையிலே இருந்தாங்க. அவங்களெல்லாம் வச்சு செஞ்சார் சனி அப்படின்னு சொல்லலாம். சுயஜாதகத்துலேயும் சனி நல்லா பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள். இப்போ குரு அஸ்தங்கம்னு சொல்கிறீங்களேங்க, இது என்ன அப்படின்னா இப்போ தான் சனி நிறைய நல்லது செய்ய ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. குரு நல்லது செய்ய ஆரம்பிச்சிட்ருக்காரு. நீங்கள் எத்தனையோ சின்ன சின்ன ஈஸ்வரன் கோயில் இருக்குங்க. அந்த ஈஸ்வரன் கோயிலுக்கு அங்கே புரோகிதர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இல்லைங்க யாரும் பெருசாக வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா கொடுத்தா வாங்கிப்பாங்க. அன்பளிப்பாக கொடுத்தா வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு அஸ்தங்க பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். அது என்னங்க புதுசாக குரு அஸ்தங்க பலன் அப்படின்னு கேட்குறீங்களா? குரு பாருங்க, அவர் அஸ்தங்கமாகிறது, அதாவது வீக்கன் ஆகிறது, அதுக்கான பலன்கள் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுங்க. குரு பயிற்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும். குரு பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சு. குரு பயிற்சி பாருங்க, ஒரு வருஷம் அவர் சாலிடாக எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பாவத்தில் குரு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரோ அந்தந்த ராசிக்கு அந்தந்த நற்பலன்களை செய்ய தான் போறாரு. இப்போ அஸ்தங்கம் அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். சரிங்களா? குரு என்னைக்கு அஸ்தங்கமானாரு அப்படின்னா இவர் பாருங்க ஜூன் 9th ஆரம்பிச்சு ஜூலை 9th வரைக்கும் ஏறக்குறைய ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா அஸ்தங்கமாகிறாரு அப்படின்னும் போது அவர் அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் சாலிடாக கொடுப்பாரு. ஆனால் கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நிறைய பேருக்கு பாருங்க குரு பெருசாக ஃபேவராக இல்லாதவங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம். பரவாயில்ல, அவர் கொடுக்கக்கூடிய பலன்களை கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாரு அப்படின்னு. குரு ஃபேவராக இருக்கவங்க வருத்தப்படணுன்ற அவசியம் இல்லை. சரிங்களா? ஓகே, இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி குரு அஸ்தங்க பலன் அப்படின்றத பார்த்துக்கலாம் வாங்க. மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் 3 and 12. அதாவது 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். 12ஆம் பாவம் ஆயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இப்போ குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரோக குருவாக உட்கார்ந்துட்டு இருக்கார். ரோக குருவா 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால நிறைய மகராசி அன்பர்களுக்கு பாருங்க 7 நாட்டு சனியில் நிறைய பேருக்கு பாருங்க உடல் ரீதியான உபாதைகள் இருந்துச்சு, நிறைய கடன் பிரச்சனை இருந்துச்சு, அசிங்கம் அவமானம் இப்படி பல விஷயம் இருந்துச்சு இல்லைங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிரிகள் புதுசு புதுசாக வந்தாங்க. மகரத்துக்கு ஏதுங்க எதிரி அப்படின்னா 7 நாட்டு சனியில் முளைச்சாங்க. பொதுவாக மகரம் மனுஷங்களை பார்த்து பழகுவாங்க. மனுஷங்களோட தகுதியை பார்த்து, ஸ்டேட்டஸை பார்த்து, டிக்னிட்டியை பார்த்து பழகக்கூடியவங்க கிடையாது. ஹியூமனிட்டி அதுதான் மகரத்தினோட ஒரு தாரக மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனிதான் ராசி அதிபன். அங்கே பாருங்க மகரத்துக்கு இயற்கையாகவே நல்லா உழைக்கணும், ஹானஸ்டாக இருக்கணும், சின்சியராக இருக்கணும், யாரையும் கெடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மெழுகுவத்தி போல வாழக்கூடியவங்க தான் பெரும்பாலான மகர ராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட மகரம் அவங்க ராசியாதிபனே அவங்கள வறுத்து எடுத்தான். அப்போ குரு 6ஆம் பாவத்தில் வந்திருக்கிறதுனால நிறைய பேருக்கு பாருங்க நோய் காணாமல் போயிடும். ஒரு பெரிய பெரிய டிஸார்டர்ஸ் அப்படின்னா அதில் பெட்டர்மெண்ட் அப்படின்றதுக்கு உதாரணம் இப்போ ரொம்ப நாளாக டயபெட்டிக்கு, பிபி இருக்குது, குரோனிக் கிட்னி டிசீஸ், சிறுநீரக செயலிழப்பு மாதிரி போச்சு அப்படின்னா அது ஒரு பெட்டர்மெண்ட். 7 நாட்டு சனியில் பல வைத்தியம் செஞ்சோம் அதில் ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றதில்ல. ஆனால் குரு ரோக குருவாக வந்திருக்கிறதுனால அந்த நோயில் ஒரு நிவாரணம், அந்த நோயினால் ஏற்பட்ட அவஸ்தையிலேருந்து ஒரு நிம்மதி அப்படின்றது கிடைக்குதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிடைக்கும் இந்த ஒரு வருஷம் சாலிடாக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடன் பெரிய லெவலில் இருந்துச்சு, ஓரளவுக்கு கடனை அடைச்சிட்டு வரவங்க அப்படின்ற மாதிரி முக்கால்வாசி அடைச்சிட்டேங்க, முழுசுமே அடைச்சிட்டேன், ஓரளவுக்கு அடைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி வரும். அதே மாதிரி பாருங்கள் எனக்கு நான் பகை வச்சுக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. நான் அதுக்கெலாம் லாக்கிப்பட்டு வரமாட்டேன். ஆனால் என்னையும் பகை பாராட்டி நிறைய பேர் என்னை வச்சு செஞ்சாங்க. அப்படி இருந்தவங்களும் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஒரு வருஷ காலகட்டம். அதுக்கும் மேலே ரோக குருவாக இருந்து இவர் 2ஆம் பாவத்தை பார்க்குறாரு. தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால நிறைய பேருக்கு பாருங்கள் வசதி வாய்ப்பு இதெல்லாமே இழந்ததை திருப்பி மீட்டெடுப்பாங்க. சொல்வாக்கு செல்வாக்கு அதிகமாகும். குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப ரீதியாக இருந்து வந்த பல குழப்பங்கள் அப்படின்றது சனி பகவானே அதை கிளியர் பண்ணுவார். அதுக்கும் மேலே கொஞ்சம் நெஞ்ச சொச்சம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா குரு பகவான் கிளியர் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே பாருங்கள் ரோக குரு 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. நிறைய மகர ராசி அன்பர்கள் தசநாதன் சூப்பராக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா தொழிலை இழுத்து மூடலைங்க. கொஞ்சம் பேர் தசநாதன் பெருசாக ஃபேவராக நிறைய பேர் சனி தசையிலே இருந்தாங்க. அவங்களெல்லாம் வச்சு செஞ்சார் சனி அப்படின்னு சொல்லலாம். சுயஜாதகத்துலேயும் சனி நல்லா இல்லை, சனி தசையில் இருந்தாங்க, 7 நாட்டு சனி. அப்போ அவங்கெல்லாம் பாருங்கள் அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ்னால் வேலையை எழுந்தாங்க, செஞ்ச தொழிலை இழுத்து மூடிட்டாங்க. நட் ரோட்டுக்கு வராதது தான் மிச்சம். ரோடுக்கு நிற்கலைங்க, எல்லாமே பட்டுட்டோம்.
அப்படின்ற உயிர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. பட் அந்த மாதிரி வேலையை விட்டுட்டவங்க, வேலையை விட்டு தூக்கப்பட்டவங்க, தொழிலை இழுத்து மூடிட்டவங்க, புதுசாக தொழில் தொடங்குறது, ஃபாரின் போகிறது, தொழிலில் மேன்மை முன்னேற்றம் சாலிடாக வருங்க. கவலைப்படாதீங்க. சுயஜாதகத்தில் குரு நல்லா இருக்காரான்னு மட்டும் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஏன்னா இது கோச்சார பலன் இல்லையா? அதுக்கும் மேலே வந்து பாருங்கள், இல்லைங்க நாங்கள் மகரம் தான், ஆனால் தசநாதன் நல்லா இருந்தால் சமாளிச்சிட்டோம் அப்படின்றவங்க தொழிலை விரிவுபடுத்துவீங்க சாலிடாக. இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி ரோக குரு வந்து 12ஆம் பாவம் விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. நிறைய மகர ராசி அன்பர்கள் வந்து பாருங்கள், புதுசாக வீடு வாங்குறது, கார் வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, நிலப்புலம் வாங்குறது, இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது, பிள்ளைங்களை ஃபாரின் அமைச்சு படிக்க வைக்கிறது, பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குறது, இப்படி ஏதோ ஒரு சுப செலவு அப்படின்றது வரும். எதுவுமே இல்லை, கடைசி எனக்கு இருக்குது சின்ன குழந்தைக்கு பர்த்டே பார்ட்டியாவது செலிப்ரேட் பண்ணுங்க. அப்போ ஒரு ஹாப்பியான ஒரு ஈவெண்ட் அப்படின்றது சாலிடாக நடக்கும். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள். இப்போ குரு அஸ்தங்கம்னு சொல்கிறீங்களேங்க, இது என்ன அப்படின்னா, இப்போ தான் சனி நிறைய நல்லது செய்ய ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. குரு நல்லது செய்ய ஆரம்பிச்சிட்ருக்காரு நீங்கள் ரோக குருவாக இருந்து. ஆனால் குரு அஸ்தங்கம் அப்படின்ற மாதிரி டைட்டில் கொடுத்துருக்கீங்களேங்க, இது என்ன அப்படின்னா, இது வந்து இந்த குரு மாறி கெட்டது செய்வாரா? அதெல்லாம் கிடையாதுங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க. குரு அஸ்தங்கம்ன்றது குரு அவரோட வேலையை ஸ்லோவாக செய்வார். நான் உங்களுக்கு 100 ரூபாய் கொடுக்கணுங்க, நீங்கள் என்னை நம்பி வந்துட்டீங்க, 100 ரூபாய் நான் தருவேன், ஆனால் நான் 50 ரூபாய் தான் தரேன். அந்த விஷயம், அந்த கதை தான். அப்போ நான் உங்களுக்கு நல்லது தான் செய்வேன், ஆனால் கம்மியாக செய்வேன். எவ்வளோ நாளைக்கு? ஜூன் 9லேருந்து ஜூலை 9 வரைக்கும், இந்த ஒரு மாதம் தான். ஒரு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எப்போ என்னை நம்பி வந்தாலும், நீங்கள் 10,000 ரூபாய் நம்பி வந்தால் கூட நான் 10,000 ரூபாய் கொடுத்துருவேன், 20,000 ரூபாய் நம்பி வந்தால் கூட 20,000 ரூபாய் கொடுத்துருவேன். அந்த கதை தான். புரியுதுங்களா? சரி, அப்போ இந்த குரு அஸ்தங்கன்றது ரொம்ப சிம்பிள், பெருசாக போட்டு குழப்பிக்கவே வேண்டாம். குரு வந்து அவரோட வேலையை கம்மியாக செய்வார். கொடுக்கக்கூடிய நல்லது இந்த ஒரு மாதம் வரைக்கும் பகுதியாக கொடுப்பாரு, கம்மியாக கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம். சரி, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குங்க. என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து இந்த 7 நாட்டு சனியிலேருந்து இப்போ தான் மீண்டு வந்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் திருநள்ளாறு ஒரு முறை போயிட்டு வந்துருங்க. திருநள்ளாறு ஒரு முறை போயிட்டு தர்பாரண்யேஸ்வரரையும் அம்பிகையும் வழிபாடு பண்ணிவிட்டு சனீஸ்வரனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இது ஒரு பெரிய நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி முடியலைங்க எங்களுக்கு அதெல்லாம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடியும்னா போயிட்டு வாங்க, முடியலைன்னா பெருசாக நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்ம என்ன பண்ணலான்னா, வீட்டு பக்கத்துலேயே கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோயில் சிவன் கோயிலாக இருந்தால் ரொம்பவே நல்லது. அந்த சிவன் கோயிலுக்கு வந்து பாருங்கள் புரோகிதர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா. அப்போ வீட்டு பக்கத்தில் என்ன கோயில் இருக்குது அப்படின்னாலும் அந்த கோயில் ஐயர் அப்படின்னு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வஸ்திரதானம் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப விசேஷங்க. இப்போ வஸ்திரதானம் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய ஈசன் கோயில் இருக்குங்க, அங்கே பண்ணலாமா? பிரதானமாக சிவன் கோயில் ஐயருக்கு நீங்கள் வஸ்திரதானம் பண்ணுங்கள். காரணம் என்ன அப்படின்னா, மகரம் ராசியாதிபதி சனி பகவான் தான். சனி பகவானுக்கு யார் ரொம்ப பிரியமான கடவுள், அவருக்கு கடவுள் யார் அப்படின்னாலே ஈசன் தான். அவனுக்கு வந்து பாருங்கள், சனியை பொறுத்த வரைக்கும் அஞ்சுவதும் அடிப்பணிவதும் ஐயன் ஒருவனுக்கே அப்படின்னு நினைக்கக்கூடியவன் தான் சனி பகவான். ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம். அப்போ யாரெல்லாம் சிவனை வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்க தலைக்கு மேலே சனியினோட கை இருக்கும். எதுக்கு? அவங்க குடுமையை பிடிக்கிறது கிடையாது, அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எந்த ஒரு கொடுக்கறது, எந்த ஒரு தானம் பண்ணுறோம் அப்படின்னாலும் சிவன் கோயில் ஐயர் அந்த புரோகிதருக்கு நம்ம வந்து வேட்டி கொடுக்குறோம் அப்படின்றது ரொம்ப நல்லது. வெறும் வேட்டி கொடுக்கக்கூடாது, வேட்டி ஒத்த வஸ்திரம் எப்பயுமே கொடுக்கக்கூடாதுங்க. வேட்டி துண்டோடு தானம் பண்ணும். இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், அம்மா நாங்கள் வேட்டி சட்டை துண்டு 3மே கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம். இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஐயருங்க வந்து கொஞ்சம் நல்ல பெரிய கோயிலுங்க, நல்ல வசதியான கோயில், அவங்க வாங்க மாட்டாங்க அப்படின்னா எத்தனையோ சின்ன சின்ன ஈஸ்வரன் கோயில் இருக்குங்க, அந்த ஈஸ்வரன் கோயிலுக்கு அங்கே புரோகிதர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இல்லைங்க யாரும் பெருசாக வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா கொடுத்தா வாங்கிப்பாங்க, அன்பளிப்பாக கொடுத்தா. பட் வாங்கலை அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், பெருசாக அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஐயோ வாங்க மாட்டேன்றாங்களே ஏதாவது பிரச்சனையா அப்படின்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ரொம்ப எளிமையான விஷயம் என்ன அப்படின்னா, ஈசனுக்கே வேட்டி துண்டு எடுத்து கொடுங்க. இது வந்து பாருங்கள், பொதுவாகவே சிவ வழிபாடு பண்ணாலே நம்ம பூமி உள்ள வரைக்கும், அதாவது இந்த பூமி உள்ள வரைக்கும் நம்ம வம்சமே சாப்பாட்டுக்கும் துணிக்கும் பஞ்சம் இல்லாமல் வாழும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதி. இது வந்து உண்மை, இதுதான் சாஸ்திரம். இது வந்து சத்தியம் 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 அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே ஈசனுக்கு நம்ம வந்து பாருங்கள் ருத்ராட்சம் வாங்கி கொடுக்கறது, ஈசனுக்கு வேட்டி துண்டு வாங்கி கொடுக்கறது, அம்பிகைக்கு புடவை வாங்கி கொடுக்கறது, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பலன்கள் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க, ரொம்ப நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதை இன்னொரு பதிவில் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த பதிவிலே சொல்லும்போது அந்த வந்து இந்த பதிவு வந்து ரொம்ப பெருசாகிடும். ஆக அது ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சரிங்க. இது தவிர நாங்கள் வந்து மகரம்
நாங்கள் வாழ்க்கை ஃபுல்லும் செய்ய வேண்டிய பரிகாரம்னு ஏதாவது இருக்கா அப்படின்னா, ஒன்று சிவ வழிபாடு, இல்லை சனியை வழிபாடு பண்ணுறது. சனி சாலிசா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குங்க. அதை வாரந்தோறும் சனிக்கிழமை நீங்கள் வந்து பாராயணம் பண்ணுங்கள், நிறைய நல்லது அப்படின்றது நடக்கும். இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் வருது, இந்த சனி சாலிசா, நீல் சனி ஸ்தோத்திரம் இதெல்லாம் நான் சொல்லும்போது, இந்த சனியை வீட்டில் கும்பிடலாமா? தாராளமாக கும்பிடலாம். இல்லை உங்களுக்கு அப்படி பயம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் சிவன் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா சிவன் கோயில் போங்க. மகரம் அப்பப்போ சிவன் கோயில் போங்க, கும்பம் அப்பப்போ சிவன் கோயில் போகணும். சிவன் கோயிலில் போயிட்டு நீங்கள் ஈசனை கும்பிட்டுட்டு சனி சாலிசா பாராயணம் பண்ணலாம். ஆனால் சிவன் கோயிலில் போயிட்டு நீங்கள் சனியை பாராயணம் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. சிவனை பார்த்தாலே போதும், சனி இங்கே பிரீத்தி ஆகிடுவான். புரியுதுங்களா? ஆக இதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே சிவ வழிபாடு மறந்துடாதீங்க. வாழ்த்துக்கள். இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாங்க, குரு அஸ்தங்கத்துக்கான பலன்கள், ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றத சொன்னேன். ஓவராலாக என்ன சொன்னோன்னா, எல்லா பலன்களும் குரு கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படியே தான் இருக்கும், கொஞ்சம் கம்மியாக வரும், அவ்வளோதான். இதை நான் வந்து ஒவ்வொன்றுத்தையும் சொல்கிறேன், திருப்பியும் நான் சொல்கிறேன் உங்கள் மனசில் பதியணும் அப்படின்றதுக்காக. இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து பாருங்கள், வாழ்க்கையில் ஒரு பெரிய முக்கியமான விஷயத்தை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம். திருமணம் பண்ணலான் இருக்கோம். நீங்கள் எந்த ராசியானா இருக்கல, திருமணம் பண்ணலான் இருக்கோம், ஃபாரின் போகலான் இருக்கோங்க, இந்த மாத காலகட்டத்துக்குள்ளே பண்ணலான் இருக்கோம். எங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. என்கிட்ட பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோட நம்பர் வந்து கீழே டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க, 9994366066. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாதீங்க, ஹைன்னு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, பேசிக்கலாம். நன்றி.